கொஞ்ச நாளா தெருநாய் தொல்லை கொஞ்சம் கம்மியா இருந்தது. இப்ப மறுபடியும் தெருநாயோட தொல்லை அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. இந்த முக்கா மேடைகள் போட்டுட்டு ஒரு நாய் குலைச்சிட்டே இருக்குமே, அதுதான் அங்க வேற யாரும் இல்ல, சீமான். அவரு மறுபடியும் குலைக்க ஆரம்பிச்சிட்டாரு. என்ன சொல்லியிருக்காருன்னு பாப்போமா? எதுக்கு ஓட்டு போடுறோம்னு தெரியாம போட்டுட்டாங்களாம் ஓட்ட மக்கள். அவர்களுக்கு தேவை கருத்து இல்லை, அதாவது மக்களுக்கு தேவை கருத்து இல்லையா, வெறும் கவர்ச்சியா. யார் வேட்பாளர்னு தெரியாது, அவன் என்ன வேலை செஞ்சிருக்கான்னு தெரியாது, ஆனாலும் மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்களாம். வாக்களிச்ச மக்களை எவ்வளவு கீழ்த்தரா பேச முடியுமோ அப்படி பேசியிருக்கான் இந்த தெருநாய் சீமான். வேற யாரும் இப்படி பேச மாட்டாங்க, பேச முடியாது. ஓட்டு போட்ட மக்களுக்கு மூளை இல்லாம சுய சிந்தனை இல்லாம வாக்களிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு இவன் பேசுறான். ஏன்னா மக்கள் உண்மையாவே சிந்திச்சுதான் ஓட்டு போடுவாங்க, அவங்களுக்கு என்ன தேவையோ அதுக்குதான் ஓட்டு போடுவாங்க. ஆனா எதுக்கு ஓட்டு போடுறோம்னு தெரியாம ஓட்டு போட்டிருக்குன்னு முழுதும் தமிழக மக்களையே கொச்சைப்படுத்தும் விதமா பேசியிருக்கான். முதல்ல இந்த சீமான் எப்படிப்பட்டவன் நம்ம பார்த்துடலாம். இலங்கையில இருந்தே பல குரல்கள் ஒழிச்சிட்டு இருக்கு இந்த சீமானோட அயோக்கியத்தனத்தை பத்தி. சீமான் எப்படிப்பட்டவன்னா, இலங்கை தமிழர்களோட ரத்தத்திலையும் அவங்க கவலையிலையும் அவங்க வலியையும் அரசியலாக்கி அதன் மூலமா பிச்சை எடுத்து பொழப்பு நடத்துற ஒரு மனிதன் தான் இந்த சீமான். தெருநாய் தான் இந்த சீமான். இந்த சீமான் விஜயை பத்தியோ டிவிக்கு கட்சியை பற்றியோ பேசுறதுக்கு எள்ளளவும் தகுதி இல்லாதவன். மக்களை பத்தி பேசுறதுக்கு சுத்தமாவே தகுதி கிடையாது. ஏன்னா இவன் கூட்டிட்டு இருக்கிற ஒரு குரூப் இருக்கு, இவங்க வரலாறு தெரியுமான்னு மத்தவங்கள்ட்ட கேட்பாங்க, ஆனா அவங்களுக்கு வரலாறு எதுவுமே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் ஒரு மக்களை பத்தி, தமிழக மக்களை பத்தி இவ்வளவு தரைக்குறைவா தன்னோட தலைவன் பேசியிருக்கான். இவங்க கை தட்டி சிரிச்சிட்டு இருக்காங்க. அவ்வளவு முட்டாளா போயிட்டாங்க இந்த சீமான பின்பற்றவங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் யாருக்கு மக்கள் ஓட்டு போடுறாங்க? கவர்ச்சியை பார்த்து ஓட்டு போட்டாங்கன்னே வச்சுப்போம். ஏன் இந்த நிலைமை இங்க வந்தது? சீமானோட நாம் தமிழர் கட்சி 15 வருஷமா இங்க களத்துல இருக்கு. அதுக்கு முன்னாடி 50 வருஷமா 2 திராவிட கட்சிகள் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கு. இந்த ரெண்டையும் மீறி கவர்ச்சியை பார்த்து மக்கள் ஓட்டு போட வேண்டிய அவசியம் என்ன அப்படிங்கிற கேள்விக்கு உங்க யாருக்கிட்டையாவது பதில் இருக்கு? அதாவது நான் கேட்கறது இந்த அரசியல் தலைவர்கிட்ட, அதிகமா பேசுற உதயநிதியா இருக்கட்டும், இந்த ஆமக்கரை சீமானா இருக்கட்டும், இவங்கள்ட்ட தான் நான் கேள்வி கேட்கிறேன். மக்களுக்கு கவர்ச்சியை பார்த்து ஓட்டு போட வேண்டிய அவசியம் என்ன? அவசியம் இருக்கு. ஏன்னா இந்த நாம் தமிழர் கட்சி ரத்தத்தை இங்க அரசியலாக்கி குழப்பு நடத்திட்டு இருக்க கட்சி. திராவிடம் தமிழ் மக்களோட ரத்தத்தை உறிஞ்சி ஊழல் செய்யற கட்சி. இப்படி மக்களோட ரத்தத்தை உறிஞ்சி ஒவ்வொரு கட்சியில இருந்தும் எப்படா விடுதலை கிடைக்கணும் மக்கள் பார்த்துட்டு இருந்தாங்க. அந்த விடுதலைக்கான பயணம் தான் டிவிகே. அதனாலதான் மக்கள் ஓட்டு போட்டாங்க. அதனாலதான் மக்கள் வேட்பாளர் யாருன்னு பார்க்கல. ஏன்னா அவங்களுக்கு தேவைப்பட்டது ஒன்னே ஒண்ணுதான், மாற்றம். ஒரு நரகத்துல இருந்து இன்னொரு நரகத்துல போக முடியாது. அப்படி போகணும்னு நினைச்சிருந்தா சீமான் கட்சி வந்த நேரத்திலே அவங்க போயிருப்பாங்க. ஆனா போக முடியாது. மக்களுக்கு தெரியும் யாருக்கு எப்ப வாக்களிக்கணும்னு. அதனாலதான் ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்து தளபதி விஜய்க்கு வாக்களிச்சு தமிழக மக்கள் ஜனநாயகத்தை தமிழகத்துல நிலைநிறுத்தியிருக்காங்க. இப்படிப்பட்ட மக்களை பார்த்து அறிவில்லாதவங்க அப்படின்னு பேசுற அளவுக்கு இந்த சீமான் இருக்கிறான் அப்படின்னு சொன்னா இவங்களுக்கு எவ்வளவு தைரியம்? இவங்களை தமிழகத்துல வளர விட்டதே இந்த மக்கள் தானே, இவங்களுக்கு திரள் நீ கொடுத்ததே இந்த மக்கள் தானே. அந்த மக்களை கொச்சப்படுத்தும் விதமா பேசுற இவங்களை என்ன செய்யறது? தமிழகத்தை விட்டே துரத்தி அடிக்கணும். கடைசியா முக்கியமா சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ், தமிழகத்துல சீமான் மட்டும் இல்ல, நிறைய பேர் கவர்ச்சியை பார்த்து மட்டுமே வாக்கு வாங்கினாங்க, இவங்க அரசியல் நடத்த மாட்டாங்கன்னு சொல்ற எல்லாத்துக்கும் நான் சொல்றேன், கவர்ச்சியை பார்த்து மக்கள் ஓட்டு போட்டிருந்தாங்க அப்படின்னா அது உங்களோட தவறு. ஏன்னா நீங்க எதையோ செய்ய தவறு இருக்கீங்க. அதனால மக்கள் வேற ஒண்ணு தேடினாங்க. அதனால விஜய் இங்க ஜெயிக்க வேண்டிய சூழ்நிலை அமைஞ்சது. சோ இனிமேலும் இந்த முட்டாள்தனமா பேசுற நிறுத்திட்டு தோல்விக்கான காரணம் என்ன, நம்மளால இனிமேலாவது ஒரு சீட்டாவது ஜெயிக்க முடியுமான்னு நீங்க ஆராய்ச்சி பார்த்தா உங்களால ஏதாவது செய்ய முடியும். அதை விட்டுட்டு மீண்டும் மீண்டும் மக்கள் மீதே பழி சுமத்திட்டு இருந்தீங்கன்னா மக்கள் உங்க மேல ஏற்க முடியாத வாரத்தை ஏத்தி அடிச்சே துரத்துவாங்க தமிழகத்தை விட்டுட்டு. ஏற்கனவே இலங்கையில இருந்து சீமானுக்கு எதிராக பயங்கரமான குரல் வந்துட்டே இருக்கு. இந்த சீமான் பொய்களா சொல்லி அந்த மக்களோட வலியையும் வேதனையும் அரசியலா பயன்படுத்தி பிச்சை எடுத்துட்டு இருக்கிறதுக்கு பயங்கர எதிர்ப்பு இருக்கு. இந்த எதிர்ப்பு தமிழ்நாட்டில் கிளம்பும் போது சீமான் மட்டும் இல்ல, சீமான தொண்டர்களும் சரி, சீமானுக்கு சொம்பு தூக்குற சாட்டை துரைமுருகன், இவங்க யாருமே இங்க தலை காட்ட முடியாம போயிடும்.